Hello guys, welcome back to our channel. First of all, thank you all. நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, லைக்ஸு, ஷேர்ஸு, சப்ஸ்கிரைபு எல்லாம் கொடுத்துருக்கீங்க என்னை நம்பி. அது இல்லாமல் நிறைய விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் நேரில் பார்க்குறவங்க உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு லூஸ் மாதிரி பண்ணுற, எதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ணுற, உனக்கெல்லாம் நல்ல சைக்காட்ரிக்ஸாக பார்க்கணும் இப்படின்லாம் சொல்கிறாங்க. கஷ்டமாக இருந்தாலும் அதையும் ஏற்றுக்கிறேன். யாரும் நம்ப மாட்டாங்க தான். சயின்ஸு இந்த காலத்தில் நிறைய வளர்ந்துருச்சு. அதனால் பேய் பிசாசுன்னா ஒரு கட்டுக்கதைன்ற மாதிரி வயசானவங்க சொல்கிற கதை மாதிரி தான் இருக்கும். அதனாலேயே நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடலாம் அதை பற்றி அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கூட. மறக்காமல் இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் பேய் பிசாசு இப்படின்ற டாபிக் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் உண்மையான கண்டென்ட்டாக போடுவேன். எந்த எடிட்டிங்கும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் உண்மையான கண்டென்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது பேய் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், இல்லை கட்டி போகலாம். நீங்கள் இப்போ ஷேர் பண்ணுறீங்கன்னா இந்த உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குடும்பம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தினால. நாங்கள் இதை சம்பாதிக்கிற ஒரு ஃபீல்டாக நாங்கள் பார்க்கல. இது பர்சனலாக நாங்களாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு இடமா தான் பார்க்குறோம். நீங்கள் எங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் நம்பி. ஏன்னா நிறைய ஃபேமிலி இப்போ இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் மோசடி பண்ணுறது நிறைய இருக்கிறாங்க. பேய் நாங்கள் பேய் ஓட்டுவோம், நல்லா பண்ணுவோம், அப்படி இப்படின்னு சொல்லி காசு வாங்குறது. நாங்கள் ₹1 கூட உங்ககிட்டேருந்து வாங்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது. இப்போ உங்களுக்கு யாருக்காச்சும் பேய் நிஜமாக இருக்குதா இல்லையான்னு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் சொல்கிற இந்த விஷயம்லாம் உங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள். சடன் ட்ராப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க உடம்புல ஒரு பாடி ஹீட் இருக்கும், டெம்பரேச்சர். ஆனால் செத்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஆகிடும். அதே மாதிரி உங்கள் ரூமு என்றைக்கும் நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிறது திடீர்னு சில்லுன்னு ஆகும். அது மட்டும் இல்லாமல் நைட்டு நீங்கள் தூங்குறப்போ உங்களுக்கு தூக்கமே வராது. யாரோ உங்களை நோட் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது இல்லாமல் பேட் ஸ்மெல் வரும். இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா கூட எங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன். நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி அதில் மெசேஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட்லலாம் போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி சுடுகாட்டில் பிரியாணி சாப்பிட்ற சேலஞ்சு பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். நாங்கள் பண்ணலான்னு போனோம். ஆனால் சத்தியமாக சுடுகாட்டில் பேய் இல்லை, குடிகாரங்க தான் இருந்தாங்க. அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஊர் ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற சுடுகாடு அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் கிடையாது. சிட்டின்றதுனால சுடுகாட்டிலே வீடு கட்டுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அது மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஆனால் அந்த வீடியோவை போடுவோம். பேசிக்காக சுடுகாட்டில் நான்வெஜ் சாப்பிட்றதுன்றது அது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கிற ஒரு விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றதுன்றது ஒரு ஃபெஸ்டிவல்னா இல்லை ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறப்போ இப்படி சாப்பிட்றன்றது ஒரு விஷயந்தான். இது சுடுகாட்டில் ஒருத்தவங்களை அடக்கம் பண்ணுற இடத்துல செய்கிறது மரியாதை இல்லாத விஷயன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இருந்தாலும் உங்களுக்காக நான் அந்த வீடியோ பண்ணுறேன். இந்த சேனல் எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த சேனல் ஒரு எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுற சேனல் கிடையாது. அதே மாதிரி சேலஞ்சஸ் பண்ணுற சேனல் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற கேஸு, நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் இல்லை உங்கள் வீட்டிலே நடக்கிறதா இருந்துச்சுன்னா கூட உங்கள் பர்மிஷனோட டாக்குமெண்ட்ரியாக எடுத்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணுது. கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக இந்த ஆவி பேய் இது மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, இல்லை உங்கள் வீட்டில் நடக்கிற எதனா ஒரு விஷயம் இது ஆவிக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்குமா இல்லையா இப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு பதில் வேணும்னா நீங்கள் ஒன்று கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் போடுறேன். அதில் நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.